ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெட்ரோ மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் நேத்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோஜோ ஜார்ஜ், ஜெயராம் இவங்கலாம் மெயின் லீட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் மியூசிக் பண்ணிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. மெயினா கார்த்திக் சுப்ராஜ் படங்கனாலே ஒவ்வொரு படமும் லைக் அவரோட அந்த ஒரு ஸ்டைல், ட்ரேட்மார்க் ஸ்டைல் இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபிளேவர்ல இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் அவரோட படங்கள். அப்படி இருக்கும்போது வந்து சூர்யாவோட காம்பினேஷன்ல லைக் எப்படி பண்ணிருக்க போறாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஸோ ட்ரைலரும் ஓரளவு கொஞ்சம் டீசெண்டா இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படம் பார்க்கலான்னு போய் பார்த்த படம் தான் இது. மெயினா இந்த படத்தோட ஜெனர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு கேங்ஸ்டர் டிராமா ஜெனர் தான் இந்த படம். ஸோ மெயினா இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸோ படத்தோட ஸ்டார்டிங்ல ஜோஜோ ஜார்ஜ் ஒரு பெரிய ரவுடியா இருக்காரு, ஒரு பெரிய டானா இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா குழந்தை இல்லை, அதனால ஒரு கோயில்ல கிடைச்ச ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்க்குறாரு. ஸோ அந்த குழந்தை தான் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா. ஸோ அவரோட சூர்யாவோட அடாப்டர் ஃபாதர் தான் ஜோஜோ ஜார்ஜ். அப்படி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வந்து ஸோ ஒருத்தவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அது ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஒரு வாட்டி தான் பார்த்துருப்பாரு அவங்கள. ஸோ அப்ப பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 18 வருஷம் கழிச்சு அவங்கள பாக்குறாரு. பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா அவங்க மேல லவ் வருது. அவங்க தான் பூஜா ஆயிடுச்சு. ஸோ இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீன்ஸ்லாம் பெருசா படத்துல காட்டல. பட் ஆனா இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு பிளஸ் அந்த கல்யாணம் வரைக்கும் வராங்க. அப்பதான் அந்த கனிமா சாங்லாம் வரும். ஸோ இவங்க கல்யாணம் வரைக்கும் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து பூஜா ஹெக்டே ஒரு இது சொல்றாங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ரவுடிசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நார்மல் மனுஷனா என்கிட்ட வரணும் அப்படின்றாங்க. இவரும் போயிட்டு அவங்க அப்பா ஜோஜோ ஜார்ஜ் கிட்ட சூர்யா சொல்லிடுறாரு, நான் ரவுடிசம் எல்லாம் விட போறேன், இதுக்கப்புறம் நான் வந்து திருந்தி ஒரு நார்மல் மனுஷனா வளர போறேன் அப்படின்னு. அவர் வந்து சரி ஓகே, அந்த கோல்டு ஃபிஷ்னு ஒன்று இருக்கு, அந்த அது எங்க இருக்குன்னு மட்டும் என்கிட்ட நீ சொல்லிட்டு போயிடு, அந்த ரகசியம் உங்களுக்கு தான் தெரியும், அதை சொல்லிட்டு நீ எங்க வேணா போயிடு அப்படின்னு சூர்யா சொல்றாரு. சூர்யாட்ட ஜோஜோ ஜார்ஜ் கேட்கிறாரு. ஆனா ஜோஜோ ஜார்ஜ் அதை நான் சொல்ல ஜோஜோ ஜார்ஜ் வந்து சூர்யா கிட்ட வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது. சூர்யா கையை வெட்டிடுறாரு. சூர்யா வந்து பாத்தீங்கன்னா ஜோஜோ ஜார்ஜ் கையை வெட்டிடுறாரு. இதை பார்த்த பூஜா ஹெக்டே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் இதனால வந்து ஜெயிலுக்கு போறாரு சூர்யா. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படியோ கோல்மால் பண்ணி ஜெயில இருந்து தப்பிச்சு பூஜா ஹெக்டே தேடி போறாரு. பூஜா ஹெக்டே இந்த ஊரை விட்டு அந்தமான் போயிடுறாங்க. ஃபைனலா பூஜா ஹெக்டே போய் அந்தமான்ல பாக்குறாரு. பார்த்தாங்க அந்தமான் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதுக்கும் இவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. பிளஸ் இவரோட லவ் சேர்ந்துதா இல்லையா, இவர் திரும்பி பூஜா ஹெக்டே கூட சேர்ந்தாரா இல்லையா, அதே மாதிரி ஜோஜோ ஜார்ஜ் இவரை திரும்பி கண்டுபிடிச்சு வந்து அந்த கோல்டன் ஃபிஷ் என்னன்னு கேட்டாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்டோரி. இதை நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஒரு யூஷுவல் கமர்ஷியல் பேட்டர்னுக்கான ஒரு ஸ்டோரி தான் அது. மெயினா சூர்யாவோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தது. ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாரு படத்துல. சூப்பரா அந்த ஒரு எமோஷன்ஸா இருக்கட்டும், படத்துல ஒரு வந்து ஒரு 2-3 இடத்துல தான் சிரிக்கிறாரு. அந்த ஒரு இன்டர்வல் டைம்ல தான் சிரிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி கட் அண்ட் ரைட்டான ஒரு கேரக்டர் தான் அவருக்கு. ரொம்ப டெரரான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்த அவரோட கேரக்டர். ரொம்ப அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டன்ட் சீன்ஸா இருக்கட்டும், ஸ்டன்ட் சீன்லாம் உண்மையாலே மிரட்டி இருக்காரு. செமையா இருந்தது நிறைய இடங்கள்ல ஸ்டன்ட் சீன். பிளஸ் அவரோட அந்த ஒரு ட்ரேட்மார்க் வாக்கு, பிளஸ் அவரோட அந்த ஒரு மேனரிசம், அது எல்லாமே இந்த படத்துல சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபாவும் இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாவும் இருக்கட்டும், அந்த ஒரு பழைய சூர்யா பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு 10 வருஷம் சூர்யா அப்படி இருந்தாரோ அவர் அப்படியே பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஈவன் அந்த டான்ஸா இருக்கட்டும், இதுல வந்து அந்த அந்த ஒரு அஞ்சல ஸ்டெப் எல்லாம் போடுறாரு. ஒரு சில ஸ்டெப்லாம் அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்ல போட்ட அந்த ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டெப்ஸ் தான். ரொம்ப பிரமாதமா இருந்தது சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. மொத்த படத்தையும் ஷோல்டர்ல வச்சு கொண்டு போறாரு. ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. அது மாதிரி பூஜா ஹெக்டே அவங்களும் சும்மா பேருக்குன்னு ஒரு ஹீரோயின் மாதிரி இல்லாம கதைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். படம் ஃபுல்லா அவங்க வராங்க. ஸோ நல்லா இருந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸ். ஓரளவு அவங்களுக்கும் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க கேரக்டர் நல்லா எழுதியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். அது அப்படியே ஸ்கிரீன்ல பார்க்கும்போதே தெரியுது. சூப்பரா இருந்தது பூஜா ஹெக்டேயோட பெர்ஃபார்மன்ஸ். அது மாதிரி ஜோஜோ ஜார்ஜ் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். எனக்கு ஜோஜோ ஜார்ஜ் கேரக்டர் பார்க்கும்போது இந்த ஜில்லா படத்துல மோகன்லால் கேரக்டர் பாக்குற மாதிரி தான் இருந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஜில்லா படம்லாம் ஞாபகம் இந்த படம் பார்க்கணும். கதையும் அந்த அளவுக்கு சிமிலரா தான் இருக்கும் லைட்டா. பட் ஆனா ஜோஜோ ஜார்ஜோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது படத்துல. வந்து அந்த ஒரு நீட்டான ஒரு வில்லனிசம் கேரக்டர். அது ஆக்சுவலா வில்லன் கேரக்டர்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு ஜோஜோ ஜார்ஜ். ஏன்னா ஜென்ரலாவே ஒரு செம்ம பெர்ஃபார்மர் மலையாளம்ல அவர் படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஏன்னா இப்ப கார்த்திக் சுப்ராஜ் அவர் ரீசெண்டா அவரோட படங்கள்லாம் யூஸ் பண்றாரு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஜோஜோ ஜார்ஜ் ரொம்ப நல்லா நீட்டாவே கொடுத்திருந்தாரு அவரு. அதே மாதிரி ஜெயராம் அவர் இது வந்து பாத்தீங்கன்னா லாஃபிங் தெரபிஸ்டா வராரு, ஒரு லாஃபிங் டாக்டரா. அவரோட கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் படத்துல அது வந்து நல்லா நீட்டா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல காமெடி அவரை வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு சில காமெடி சீன்ஸ் அது பெருசா தான் ஒர்க் அவுட் ஆகல. பட் நீட்டா இருந்தது அவரோட கேரக்டருமே. அது மாதிரி சிங்கம் புலி அவர் இதுல வந்து சும்மா 2-3 சீன்ஸ் தான் வராரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பூஜா ஹெக்டேக்கு அப்பாவா வராரு. அவர் வர அந்த ஒரு 2-3 சீன்ஸ்மே நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு பேருக்குன்னு ஒரு கேரக்டர் மாதிரி தான் ஒரு கேரக்டர் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஸோ நாசர், பிரகாஷ் ராஜ் இவங்கலாம் இந்த படத்துல வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு கேரக்டர்ல இருக்காங்க. எஸ்பெஷலி பிரகாஷ் ராஜ் ஒரு பொலிட்டிஷியன் கேரக்டர் இருக்காரு. அவரை வச்சு தான் அந்த கதையே ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவரோட காணாம போயிடுறாரு. அவர் ஒரு சின்ன கேமியோ மாதிரினே சொல்லலாம். பட் நாசர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்தமான்ல இருக்க ஒரு ஐலாண்டோட ஒரு கிங்குன்ற அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். அவரும் ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு வில்லன் கேரக்டர் தான். லைக் ஒரு செகண்ட் வில்லன் மாதிரியே சொல்லலாம். அதை அவர் நீட்டா பண்ணியிருக்காரு. அவருக்கு பையனா ஒரு கேரக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் தான் மெயின் வில்லன். அவர் வந்து தேர்ட் வில்லன் நீங்க சொல்லலாம். அவரும் அந்த ஐலாண்டோட கிங், ஜூனியர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறாரு. அவரும் ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது ஓரளவு படத்துல. எந்நேரமும் சட்டை பட்டன் போடாம அப்படி சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி தக்கா
நிறைய கொடூரமான ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஊர்ல. அப்படி ஒரு சர்வாதிகார ஒரு ஆட்சியை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா அந்த அவரோட கேரக்டருமே இந்த படத்துல லைட்டா வச்சிருந்தாரு. ஸோ மெயினா அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன். படத்துல சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஒரு கனிமா சாங்கு, அதே மாதிரி வந்து இந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு சாங். ஸோ 2-3 சாங்ஸ் படத்துல நல்லா தான், மொத்தமா 4 சாங் என்னமோ தான் இருக்கு. அதுல ஒரு 2 சாங் வந்து ரொம்ப நல்லா சூப்பராகவே இருந்தது. எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்கள்ல சூப்பரா போட்டுருக்காரு. எப்பவுமே அந்த சனா மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி அந்த கார்த்திக் சுப்ராஜ் படங்களுக்கு அந்த ஒரு டோன் ஒன்று செட் பண்ணுவாரு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல, அந்த ஒரு ரெட்ரோ டோன். ஆனா அதே அந்த ரெட்ரோ டோனேக்கு ஏத்த மாதிரி, அந்த ஜேர்னலுக்கே ஏத்த மாதிரி படத்தோட பேரும் ரெட்ரோன்னு வந்துருச்சு. மேபி இந்த ஒரு காரணத்துக்காக வேணா ரெட்ரோ நல்லா இருக்கு இந்த ஸ்டைல், நம்ம ரெட்ரோ ஸ்டைல தான் படம் எடுக்கிறோம், அதனால இது ரெட்ரோனே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த டைட்டிலுக்கும் படத்துக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் எதுவும் இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா இருந்தது உண்மையிலே. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு சந்தோஷ் நாராயணன். யூஸ்வலா அவர் வந்து அவரும் கார்த்திக் சுப்ராஜ் அந்த ஒரு காம்போனாலே நல்லா தான் இருக்கும், சூப்பரா பண்ணியிருந்தாரு அவரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவோட சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல இருந்தது படம் வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 10-15 நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து இங்க அந்தமானுக்கு போயிடும். அங்க இருக்க ஒவ்வொரு ஷாட்ஸும் அந்த காட்டுக்குள்ளேயா இருக்கட்டும், அந்த ஊர்ல இருக்கட்டும், அந்த விஷுவலி ரொம்ப வந்து சூப்பரா இருந்தது. நிறைய அந்த டே ஒர்க் இருக்கும், அந்த விஷுவலி ரொம்ப கிராண்டியரா இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஒரு ஸ்டண்ட் சீன்ஸ் இதெல்லாம் வந்து சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கேமரா ஆங்கிள்ஸ்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலா ஒரு பக்கா சவுண்டான ஒரு படம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங்கும் சூப்பரா இருந்தது. நிறைய இடங்கள்ல அந்த ஒரு கட்ஸா இருக்கட்டும், எஸ்பெஷலி அந்த ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிங்கிள் ஷாட் சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அது உண்மையிலே டீமுக்கு பாராட்டணும். வேற லெவல்ல அதை ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங்ல சூப்பரா கட் பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த கனிமா சாங்குக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகி அந்த கனிமா சாங் முடிஞ்சு ஒரு சீன் முடிகிற வரைக்கும் அந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப செம்மையா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க இந்த டீம். அந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் சீனே சூப்பரா தான் இருந்தது. லைக் இவரோட எடிட்டிங்கும் நல்லா நீட்டா தான் இருந்தது. என்ன ஒண்ணு, படம் ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து ட்ரிம் பண்ணி தூக்கிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேசியா இருந்திருக்கும் படம் ஓரளவு. ஏன்னா நிறைய லேக் அந்த ஒரு 20-25 மினிட்ஸ் இருக்கு படத்துல. அதெல்லாம் வெட்டி தூக்கிட்டீங்கன்னா கூட ஸோ படத்துக்கு எந்த ஒரு பாதகமும் இருக்காது. பட் அது வந்து ரொம்ப லென்த்தியா ஒரு 2 மணி நேரம் போனதான் எனக்கு சின்ன ஒரு மைனஸா எனக்கு பட்டது. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து டைரக்டர் இவர் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர் படங்கள் எல்லாமே ஒவ்வொரு படம் லைக் என்னதான் அந்த ஒரு ரெட்ரோ பேட்டர்ன்ல இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு டைப் ஆஃப் கதையா இருக்கும். நல்ல ஒரு கமர்ஷியல் படமா எடுப்பாரு, ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக எடுப்பார் கார்த்திக் சுப்ராஜ். அப்படி இருக்கும்போது சூர்யாவோட காம்பினேஷன் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது நான் பார்த்தேன். மெயினா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு படத்தை அப்படி அழகா நீட்டா கொண்டு போறாரு. அந்த கேரக்டர்ஸை வச்சு அழகா அந்த ஒரு ஸ்டேஜிங் பண்ணி கொஞ்சம் பொறுமையா தான் கொண்டு போறாரு. ரைட்டிங்ல நல்லா தான் இருந்தது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் இருந்து ஒரு சில மூமெண்ட்ஸ் படத்துல ரைட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அங்கேயுமே ஒரு 2-3 இடம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லேக் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஒரு ட்விஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஒரு இன்டர்வல் வரும்போதே ஓகேடா, செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ஒரு பெரிய வார் இருக்கு. ஏன்னா வார்னு போட்டு தான் முடியும் இன்டர்வல் பிளாக். லைட்டா இந்த வீடியோல வந்து ஒரு சில ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். பட் அப்படி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே செகண்ட் ஹாஃப் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்க போதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஒரு ஹைப்பை கொண்டு வந்து அந்த ஒரு இதுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு செகண்ட் ஹாஃப்ல அது சுத்தமா இல்லாம போயிடும். செகண்ட் ஹாஃப்ல படம் அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் எங்க போகுதுன்னே தெரியாது. நிறைய லேக் இருக்கு படத்துல செகண்ட் ஹாஃப்ல தான். அதனால அதுதான் ஒரு மைனஸாவே நான் பார்த்தேன். படத்தோட டியூரேஷனே அதுக்கு ஒரு மெயின் காரணம் தான் சொல்லுவான். அந்த லேக் அரசியல்லாம் நீங்க வெட்டி தூக்கிட்டு ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ள படத்தை கொண்டு வந்தீங்கன்னா ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா வேற லெவல்ல போயிருக்கும். பட் இதுவே நல்லா நீட்டா தான் இருந்தது. உண்மையில இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு மைனஸா நான் பாக்குறது அந்த ஒரு லென்த்தியான சீன்ஸ் நிறைய இடங்கள்ல செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப லேக் ஆனதுதான் பெரிய மைனஸா பண்ணுது. டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ், அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. உண்மையில கிளைமேக்ஸ் அவ்வளவு சூப்பரா வச்சிருந்தாரு. ஸ்பெஷலி அந்த ஒரு கிளைமேக்ஸ் எண்ட்ல ஒரு ட்விஸ்ட் வரும், அதெல்லாம் செம ஃபன்னா இருக்கும். ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு அவரோட ரைட்டிங். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் எப்பவுமே அந்த ஒரு ரைட்டிங்க்கு ஸ்ட்ராங்கான ஒரு டேரக்டர். கதை எப்பவுமே அந்த ஒரு பழைய கமர்ஷியல் கதை தான் எடுப்பாரு. பட் ஆனா அந்த ஒரு ரைட்டிங்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா கொடுப்பாரு ஸ்கிரீன் பிளேல. ஸோ இதுல என்னமோ எனக்கு வந்து படத்துல ஒரு சில இடங்கள்ல வந்து சொதப்பனா மாதிரி தான் இருந்து. பட் ஆனா நிறைய சீன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா எழுதியிருந்தாரு. ஏன்னா அந்த ஒரு சூர்யா யாரு, அவரோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் பிளஸ் அதெல்லாமே அந்த ஐலாண்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது. மெயினா அவரோட ரைட்டிங்ல அந்த அளவுக்கு சூப்பரா கொடுத்திருந்தாரு. அங்க வந்து ஓரளவு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பெரிய மைனஸ் இந்த படத்தோட ஒரு லென்த் தான். அதுதான் அது நீங்க வச்சீங்கனாலும் இந்த படத்தை மைனஸ்னு சொல்லிடலாம். அதை தவிர வந்து பெருசா எனக்கு உள்ள எதுவுமே தெரியல. டெக்னிக்கலி எல்லாமே ஒரு சவுண்ட் குட்டான ஒரு இது பிளஸ் ரைட்டிங்ல நல்லா டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்றபடியே ஆள் தான் கார்த்திக் சுப்ராஜ். இந்த படத்துலயும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு. பிரமாதமா இருந்தது எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ். சூர்யாவுக்கு நீங்க வந்து கம்பேர் டு அந்த ஒரு கங்குவா அதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு டீசென்டான தியேட்டருக்கு ஹிட்னே சொல்லலாம். கண்டிப்பா சூர்யா ஃபேன்ஸாவும் இருக்கட்டும், ஃபேமிலியாவும் இருக்கட்டும், ஸோ எல்லாரும் தியேட்டர்ல வந்து ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய டீசென்டான ஒரு வாட்ச். ரொம்ப நல்லா நீட்டான ஒரு படம். ஒரு யூஷுவல் கமர்ஷியல் படம். இந்த படம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே நீங்க வச்சுக்காம நார்மல் கமர்ஷியல் படம் பார்க்க போறோம், ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் பார்க்க போறோம், தியேட்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபை பண்ணும். பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகி தான் போவீங்க. இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அது ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியல். ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு 4K ஸ்கிரீன்ல இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணீங்க. ஸோ ஒரு நீட்டான ஒரு படம். பாருங்க. இதுக்கு அடுத்து சூர்யா அதுக்கு அடுத்து நிறைய லைனப் எல்லாம் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. பாப்போம் அந்த படங்கள்லாம் என்ன எப்படி இருக்குன்றது.
கண்டிப்பா. ஆனா இது நீங்க கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டாண்டர்டுக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு பட்டது. இன்னும் கொஞ்சம் பெட்டராவா அவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு பர்சனலி. பட் ஆனா ஒரு நல்ல நீட்டான ஒரு கமர்ஷியல் வாட்ச் தான் அது. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பாய்.